இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேங்காய் சாதத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட நான் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கலந்துருக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த லெமன் ஜூஸுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸு சேர்க்கணுங்க. இப்போ நம்ம சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு எண்ணெய் வேணால் நம்ம ஊற்றி கொடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் இப்போ நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நம்ம எப்பயுமே செஞ்சதும் சாப்பிட்றத விட செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த இதெல்லாம் எல்லாம் செட் ஆகி சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு.